Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி ஆன்லைன் அட்மிஷன் எப்படி போடுறது அப்படின்ற டெமோ வீடியோ தான் பார்க்க போறோம். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆயிட்டு இருக்கு. ஆன்லைன் அட்மிஷன் AY 2627 லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் இஸ் 59/2026 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 59/2026 வரையும் டைம் இருக்கு. தேவைப்படுறவங்க அதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரெண்டு இன்ஃபர்மேஷன் கேட்கும். நியூ அப்ளிகண்ட்டா ஆர் எக்ஸிஸ்டிங் அப்ளிகண்ட்டான்னு கேட்கும். ஆல்ரெடி இங்கே படிச்சிருந்து லாகின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இல்லை நான் இப்போ தான் நியூவாக வரேன் அப்படின்னா நியூ அப்ளிகண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். நீங்கள் என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அட்மிஷன் போட உள்ளே போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை காட்டுது. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், உங்கள் சிக்னேச்சர், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸில் ரெடி பண்ணணும்னு. நீங்கள் வந்து யூஜி படிக்க போகிறீங்கன்னா 10th 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜினா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை, இது போல் சர்டிஃபிகேட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றத செக் பண்ணணுமா, இங்கே வந்து கிளிக் ஹியர்னு இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு BA தமிழ்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா கோர்ஸுங்களுக்கும் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு உள்ளே போனதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கணும்னா ABCID டெப் ஐடி கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் வேறு யூனிவர்சிட்டியில் படித்தேன், அங்கே ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களோட லைஃப் டைமில் நீங்கள் ஒன்ஸ் ABCID க்ரியேட் பண்ணால் போதும், அதுவே வந்து நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கேட்டகரின்னு கேட்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் UG PG படிக்க போகிறீங்கன்னா மட்டும்தான் ABCID டெப் ஐடி கேட்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த ஐடி வந்து கேட்காது. இப்போ நான் வந்து UGயை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே என்டர் டெப் ஐடின்னு இருக்குது. ஸோ டெப் ஐடி கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் ABCID ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கணும். அதை கிரியேட் பண்ணால் டெப் ஐடி 2 minutesல கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராம் வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் எனக்கு டெப் ஐடி எதுவும் கேட்காது, டேரெக்டாக உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பீரியட் பார்த்தீங்கன்னா AY 2026-27 ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். நேம் இன் பிளாக், உங்களோட நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸில் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. உங்களோட SSLC மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்குமோ அதுபடி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் அஸ் பர் ஆதார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பேர் இருக்கும், ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்கும். நம்மளோட நேமோட நம்ம அப்பா பேர் கூட சேர்ந்து ஆதார் கார்டில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்க நேமே நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் இன் தமிழ்னு இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டில் உங்கள் நேம் வந்து போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கொடுங்க. நேஷனாலிட்டி கொடுங்க. நேஷனாலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ரிலீஜனில் நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை வந்து போட்டுக்கோங்க. கம்யூனல் கேட்டகரியில் BCயா BCMா என்ன கேட்டகரிக்குள்ள வரீங்களோ அதை போட்டுக்கோங்க. காஸ்ட் வந்து கேட்கும், அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க. மதர் டங் கேட்கும், நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி. ஸோ உங்களோட கரெக்டான இமெயில் ஐடியை வந்து கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு மெயில் அடிக்கடி வரும். ஸோ இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் நம்பர், உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து எதோட கனெக்டாக இருக்கோ, எந்த மொபைல் நம்பரோட கனெக்டாக இருக்கோ அதை வந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் காண்டாக்ட் வந்து கேட்குது, உங்கள் அப்பாவோட நம்பரோ அம்மாவோட நம்பரோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்குது, அதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு பிளட் குரூப் கேட்குது, அதை வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மேரிடுன்னு கொடுக்கலாம், இல்லைனா அன்மேரிடுன்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபென்ஸ் செக்யூரிட்டியில் எதுவும் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கீங்களான்னு கேட்குது. ஸோ எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் கேட்கும், அது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ரைவேட் செக்டர்னால் அதை கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். நெக்ஸ்ட்டு வெதர் கேண்டிடேட் பிலாங்ஸ் டு ஆர்ஃபன் கேட்டகரி அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் ஆர்ஃபனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. அப்படி ஆர்ஃபனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PWD ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே 100% டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்குது, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SSLCயோட சர்டிஃபிகேட் டீடைல்ஸ்லாம் கேட்கும்.
இயர் ஆஃப் பாசிங் கொடுங்க. UMIS நம்பர் வந்து கேட்கும். உங்களோட சர்டிஃபிகேட்லேயே அந்த நம்பர் இருக்கும். அப்படி வந்து UMIS நம்பர் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை எழுதிக்கோங்க, 6 நம்பரை. நெக்ஸ்ட்டு ABC ID அதை வந்து இங்கே க்ரியேட் பண்ணது போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி TNAUவில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குது. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கேட்டகரிக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்கும். அதுக்காக இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் நேம் என்ன இருக்கோ அதை வந்து போடுங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேமு, பிரான்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IFSC கோட் கொடுங்க. அக்கௌண்ட் டைப் வந்து கொடுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா, அது மாதிரி கேட்கும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸை வந்து கொடுங்க. டெம்பரரியாக ஒரு அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை இங்கே வந்து கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்கும். ஸோ ரெண்டுமே சேம் அப்படின்னா நீங்கள் இந்த செக் பாக்ஸை கொடுத்தீங்கன்னா மேலே என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே கீழே வந்துடும். ஸோ பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் என்ன ப்ரோக்ராம், இப்போ நான் டிப்ளமோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் நேம், அதில் என்ன ப்ரோக்ராம் படிக்கணும் அப்படின்றத போல் கேட்கும். மீடியம் இங்கிலீஷாக தமிழான்னு கேட்கும். இதுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து ப்ரோக்ராம் கோடு வந்துடும். ஃபீஸ் அமௌண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ, அலுமினி ஃபீஸ் எவ்வளோ, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டல் அமௌண்ட் இங்கே வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி சென்டர் லிஸ்ட்டு. எந்த ஸ்டடி சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குது. நான் வந்து சென்னை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி சென்டர்னு கொடுத்து நமக்கு 2 இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாதர்ஸ் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ்ன்னு இருக்குது. உங்கள் நேமை கொடுத்த மாதிரி உங்கள் அப்பா நேமையும் இங்கே வந்து பிளாக் லெட்டரில் கொடுங்க. அதுக்கப்புறம் தமிழில் உங்கள் ஃபாதர் நேமை கொடுங்க. ஆக்குபேஷன் வந்து கேட்குது, என்ன வேலை பார்க்குறாரோ அதை வந்து கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுங்க. நெக்ஸ்ட் மதரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதே போல் அவங்களோட நேமை கொடுங்க. அவங்க நேமை தமிழ் எழுதுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் போடுங்க. காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ் போட்டு நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போங்க. நெக்ஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிப்ளமோனால 10th 12th மட்டும் காட்டுது. இன்கேஸ் PG அப்படின்னா உங்களோட UG டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இது போல் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கணும். சூஸ் ஃபைல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபைலில் வந்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சொல்லியிருந்தேன். அதை வந்து இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சைனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷனில் நீங்கள் வந்து செக் பாக்ஸை வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து டோட்டலாக ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரோட ஃபீஸை வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் பே பண்ணணும். பே பண்ணால் தான் வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI எது மூலமாக வேணால் பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து QR கோடு கூட க்ரியேட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு, மெயிலுக்கு உங்களுக்கு இன்டிமேஷன் மெயில் வந்து அனுப்பி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிக்கணும் எந்த அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா மட்டும் நியர்பை ஸ்டடி சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கும். ஆன்லைனில் தான் கிளாஸ் வைப்பாங்க. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் போய்ட்டு எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நியர்பையில் இருக்க சென்டரில் வந்து அட்டன் பண்ணும். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் சேர போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுக்குமே 1 by 1 நான் வீடியோ போடுவேன். இன்டர்னல் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் எழுதி ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.